இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் அமைப்பை வந்து சொல்ல போகிறோம். இந்த கோவில் அமைப்புங்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த கோவிலோட வரலாறை சொல்லுவோம். அதாவது திருஞான சம்பந்தர் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது சீர்காழியில் தானே பிறந்தவர். அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தலத்தை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஊரில் என்ன ஒன்றுன்னா 2 கோபுரம் இருக்கும். இது ஒரு கோவில். அடுத்து வந்து இதே நேர் எதிர்த்தாப்புல பெருமாள் கோயில் இருக்குது. ஆமரவியப்பன் இல்லை தேவாதிராஜன்னு சொல்லுவாங்க. 2 அந்த கோவில் இருக்குது. அப்போ இது 2ஐயும் பார்த்து இதில் எது சிவன் கோவில்னு கேட்கும்பொழுது அப்போ வழிகாட்டியிருக்கார், பிள்ளையார் வந்து வழிகாட்டியிருக்காருனா, அதனால் வழிகாட்டு பிள்ளையார்னு உள்ளேயும் ஒரு கோவில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தல வரலாறு சொல்லப்படுது. இன்னொரு தல வரலாறு என்ன சொல்லப்படுதுன்னா, அதுக்கு வரலாறு தல வரலாறு அவ்வளோதான். அது உண்மையாக பொய்யலான்னு தெரில. கர்க்கசன் அப்படிங்கிற ஒரு திருடன், அவன் வந்து அரச சேவர்களால் பிடிபடும் பொழுது இந்த கோவில் நேரத்தில் வந்து அது சோமவாரம் நடந்திருக்கு. எது இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலில், திருமடலுடையான் கோயிலில். அந்த நேரத்தில் வந்து மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு, இவனுக்கு சிரசேதம் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இது செய்வாங்களே சோமவாரம் அப்போ வந்து இந்த சிவனை துதிக்கும் போது ஹர ஹர ஹரன்னு சொல்லுவாங்களே, அந்த நேரத்தில் வந்து இந்த திருடன் வந்து அதை கேட்டு அங்கேயே மரணிக்கிறான். அப்போ வந்து யமதூதர்கள்லாம் வந்து, இதெல்லாம் கதை தான், கதையாக சொல்கிறாங்க, அது உண்மையாக போயெல்லாம் தெரில. அப்போ யமதூதர்கள் வந்து இந்த மாதிரி அவரை அந்த நரகத்துக்கோ இதுன்னு தூக்கிட்டு போகும்பொழுது, இல்லை சோமவார நேரத்தில் வந்து அவன் அந்த ஹரஹர இதை கேட்டதுனால அவனை நாங்கள் கைலாயத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லி சிவதூதர்கள் கூட்டிகிட்டு போனதாக சொல்லப்படுது. அதனால் சோமவார நாட்களில் இந்த இறைவனை வணங்குறது சிறப்பு அப்படின்னு ஒரு கதை சொல்லுது. இந்த ஊருக்கு ஏன் தேரெழுந்தூர் அப்படிங்கிற பேர் வந்தது, அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா, அகத்தியர் வந்து இந்த கோவிலை வழிபட்டுட்டு இருந்தாராம், சிவலிங்கத்தை. அப்படி வழிபட்டுட்டு இருக்கும் பொழுது ஊர்த்துவரதன், இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர்த்துவரதனை வந்து மலவ அரசருங்கிறாங்க. மலவராயர்னு சொல்கிறோம்ல, அந்த மலவராயர் இனத்தை அந்த இதை சேர்ந்த அரசர், மலவ அரசர் ஊர்த்துவரதன் சொல்கிறாங்க. ரதன் அப்படின்னாலே வந்து அதுக்கு வந்து பிரம்மன் கிட்டேருந்து அவர் வரம் வாங்கி அந்த ஆகாயத்தில் பறக்கிற ரதத்தில் வச்சுருந்தார் அப்படின்னு அந்த கதையில் சொல்கிறாங்க. அப்போ இந்த அவர் வந்து ஆகாயத்தில் பறக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது மட்டும் ரதம் போகாமல் நிற்கிதான், அப்புறம் கீழே இழுக்கப்படுதான். அப்போ தான் தெரியுதான் அகத்தியர் வந்து இதை வழிபட்டுருக்காரு அப்படி சொல்லி. தேர் வந்து அழுந்திய காரணத்தினால இது தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஞான சம்பந்தர் வந்து தன்னுடைய பாடல்களில் இந்த ஊரை பற்றி சொல்லும்போது அழுந்தைங்கிற வார்த்தையை குறிப்பிட்றார். அந்த பாடலை நான் காட்டுறேன். இதுதான் வந்து கோவில் தல வரலாறு. இதுக்கப்புறம் அந்த கோவிலோட வரலாறு அப்படின்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கர்க்கசன் சொல்லிட்டேன், ஊர்த்துவரதன் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தரோடதும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுதான் கோவிலோட வரலாறு. இப்போ கோவிலோட அமைப்பை காட்டுறேன். இது வந்து மாடக்கோவில் அமைப்பில் இருந்தாலும் இது அப்படியே பார்க்க மாடக்கோவிலா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். மாடக்கோவில்னால் அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். மாடக்கோவிலே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாதம் கிட்ட ஆக போகுது. கோவில் அமைப்பை காட்டிடுறேன் முதல்ல. இது வந்து 5 நிலை ராஜகோபுரங்க. 5 நிலை ராஜகோபுரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இளங்கோவில்னு ஒரு அமைப்பை சொல்லியிருக்கேன். அதாவது கோவிலுக்குள்ளேயே ஒரு கோவில் இருக்கும். இந்த கோவில் இளங்கோவில் அமைப்பு தான். காட்டுறேன். இவர் தான் வழிகாட்டிய பிள்ளையார், அதனால் வழிகாட்டும் பிள்ளையார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து மகுடேஸ்வரர்னு தனி கோவிலாகவே கொண்டிருக்கார். இது தனி கோவில், உள்ளேயே இருக்கக்கூடிய தனி கோவில், அதான் இளங்கோவில்னு சொல்லுவாங்க. மகுடேஸ்வரர், மகுடேஸ்வரி, அதாவது இதுதான் மூலக்கோவில். அந்த மகுடேஸ்வரர் மடேஸ்வரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் அங்கே திருமடல் உடையான்னு சொல்கிறாங்க. மடேஸ்வரர், மடேஸ்வரி. இது வேதபுரீஸ்வரங்கிறது பின்னால் வழங்கப்பட்ட பெயர், பின்னால் வழங்கப்பட்ட லிங்கம். ஆனால் இதுதான் மூலம். அதனால தான் இது வந்து இந்த கோவிலோட மூல கடவுளான இந்த மடேஸ்வரரை தான் இங்கே குறிப்பிட்றாங்க, திருமடலுடையான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த கோவிலில் பற்றியான இதை வந்து படிக்கிறேன். கம்பன் பிறந்த ஊர், இது வந்து இவர் எழுதலை, திருஞான சம்பந்தர் எழுதலை. கம்பன் பிறந்த ஊர், காவிரி தங்கும் ஊர், கும்பமுனி சாபம் குலைந்த ஊர், செம்பதும தாதக்கது, நான்முகனும் தாதையும் தேடி காணா, ஓதகத்தார் வாழும் அழுந்தூர். அழுந்தூருங்கிறது இந்த ஊரோட பழைய பேர். அதுதான் ஞான சம்பந்தர் அவரோட பாடலில் சொல்கிறார்.
கிட்டத்தட்ட கோவிலுங்கிறதுனால கோவில் அமைப்பிலே விநாயகர், தென்முக கடவுள் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் வந்து மடேஸ்வரி, அதுக்கப்புறம் மடேஸ்வரர். இங்கே 2 லிங்கம் இல்லை 5 லிங்கம் இருக்கு. சிவலிங்கத்தை நான் கடைசியாக காட்டுறேன், அதுக்கு முன்னாடி மற்ற அமைப்புகளை காட்டிடுறேன். கொடிமரம், பீடம், அதுக்கப்புறம் வந்து நந்தி. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சத்திரங்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சத்திரம் மூலம் மக்கள் தங்குமிடமாக இருந்திருக்கும். அம்பாள் வந்து அங்கே இருக்காங்க, சவுந்தரநாயகி அங்கே இருக்காங்க, அவங்கள கடைசியாக காட்டும். சிற்பங்கள்ங்கிறது இங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிற்பம் ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே. அது மட்டும்தான் இங்கே ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த கோவிலோட இன்னொரு வரலாறு சொல்லப்படுது. என்னென்னா, அது சொல்கிறாங்க, சிவனும் பெருமாளும் சொக்கட்டான் விளையாடுறாங்களே, சொக்கட்டான் விளையாடு தாயக்கட்டை விளையாடுவாங்களே, அந்த தாயங்கட்டை விளையாடுறாங்களாம். அப்போ பார்வதி தேவி தான் வந்து உமையவள் தான் அதுக்கு வந்து நடுவர், ஜட்ஜாக இருக்காங்க. அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, என்னதான் இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் அண்ணன் மேலே தானே அதிக பாசம் இருக்கும். அண்ணன் தங்கச்சிலாம் இவங்க நம்மளாக சொல்லிக்கிறது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்போ வந்து பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, அண்ணன் பெருமாளை வந்து கொஞ்சம் காப்பாற்றணும், இது பண்ணணுங்கிறதுக்காக அண்ணன் தான் நிறைய ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னோடனே சிவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே நீ வந்து மாடா போயிடு, ஆவா போயிடு, ஆனா பசு தானே, மாடா போயிடுன்னு சொன்னால் மாடாவை மாறிடுறாங்க. அப்போ பெருமாள் தன்னுடைய தவறு தானே இது, தன்னுடைய தங்கச்சி தனக்காக தானே செஞ்சான்னு சொல்லி அப்புறம் இவர் வந்து மாடு மேய்ப்பராக இருக்குது. அதான் ஆமருவியப்பன் அப்படின்னு சொல்கிறது அந்த பெருமாளுடைய பேர், ஆமருவியப்பன். அதனால தான் பார்வதி தேவி அங்கே வந்து மாடாக காட்சியளிக்கிறாங்க. அந்த மாடு போன்ற அமைப்பில் அந்த சிற்பம் இருக்கும். அது வந்து பெருமாள் ஓட்டுற மாதிரி, அதான் ஆமருவியப்பன். அதை யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, கதை வரலாறு இங்கே அப்படி தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊராக வந்து கடைசியில் இங்கே இன்னொன்று சொல்லப்போனால், இங்கே 8 திக்கு பாலர்கள் வந்து லிங்கம் வச்சு வழிபட்டாங்களா. சிவன் அப்போ வழிபட முடியாமல் இருக்கும் பொழுது சுற்றி இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து 8 லிங்கங்கள் இருக்கான். அது 8 திக்கு பாலர்களும் வழிபட்ட லிங்கம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல, ஆனால் சொல்லப்படுது. சரி, அதுக்குண்டான இதுதான் கொடுத்துருக்காங்க. இது சிவன், பெருமாள், பார்வதி சொக்கட்டா விளையாடுறாங்க. இதெல்லாம் இவங்க வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து இது சொக்கட்டான் மண்டபம்னு சொல்கிறாங்க. சொக்கட்டான் மண்டபம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்டகனல், அதாவது எண்கோண வடிவம். ஆக்டகனல் எண்கோண வடிவம். அதற்குள்ளே வந்து சதுரம் இருக்குது. எண்கோண வடிவத்தில் சதுரம் இருக்குது. ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்டு வித் ஆக்டகனல்னு சொல்கிறாங்களே, அதுதான். அதெல்லாம் ரொம்ப அந்த கால அவங்கள்ட்ட இருந்தால் நம்மலாம் கற்றுருக்கோம். இதோ இருக்குது பாருங்கள், நவகிரகம் கீழே அமைச்சிருக்காங்க. அதாவது அது கீழே மேலே ஒரு பீடை அமைச்சு அது மேலே தானே வைப்பாங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் கீழே அமைச்சிருக்காங்க நவகிரகத்தை. அங்கேருந்து நவகிரகத்தை தான் இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு தெரில. பரவாயில்ல, இங்கே திசையை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த திசை இருக்குது அப்படின்னு. இதை நீங்கள் கோவில் வந்தீங்கன்னா இதை பாருங்கள். அப்புறம் வழக்கம் போல் பைரவர், சூரியன்லாம் இருக்காங்க. சிவனுக்கு நான் கடைசியாக வரேன், ஏன்னா கேமரா உள்ளே வச்சுருக்கீங்க. யார் யார் வராங்க, யார் யார் போகிறாங்க அப்படின்னு கேமரா வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த சிவன் வந்து மேற்கு நோக்கி இருக்கார். ஏற்கனவே சிவன் மேற்கு நோக்கி இருக்கிறதுனால முருகன் பின்புறம் எல்லாமே இங்கே இருக்கார். முருகன் இங்கே இருக்கார். மகாலட்சுமி இங்கே இருக்காங்க. முருகனுக்கு அடுத்து மகாலட்சுமி வைக்காமல் இருக்க மாட்டாங்க, அதுதான் முறை. அடாடா, இதை நான் கவனிக்கவே இல்லை பாருங்கள். இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சிலையை பாருங்கள். இது என்ன சிலைன்னு தான் தெரியல, கை உடஞ்சிருக்கு. இது வந்து சிவன் சிலை தாங்க. ஆமாம், சிவன் தான். இது பெருமாள் கிடையாது, சிவனுடைய சிலை. உடைந்த நிலையில் இதெல்லாம் எவ்வளோ பொக்கிஷமான விஷயங்கள். இதெல்லாம் போய் அழகாக ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அறநிலைத்துறைக்கு வந்து நம்ம முறையிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி போடக்கூடாது.
சிவன் தான் அது. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த கோவிலில் நிறைய அந்த மாதிரி பொருட்கள்லாம் குப்பை மாதிரி கிடக்குங்க. சாயங்காலத்துலேருந்து பாட்டை போட்டு சாவடிக்கிறீங்க. விமானம் இதுதான், இதுதான் விமானம். இது வந்து விஷ்ணு துர்க்கை, இது வந்து விஷ்ணு துர்க்கை, இவங்க துர்க்கை. மற்றபடி சிற்பங்கள்லாம் இருந்திருக்கும், இவங்க தான் பெயிண்ட் அவுட் அடிச்சு வச்சுருக்காங்களே, கிடையாது சிற்பங்கள். அதெல்லாம் ஒரு சிற்பமும் இல்லை. அது ஒரு பிரம்மன். சண்டிகேஸ்வரர். அதை நான் காட்டியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் காட்டுறேன். அதாவது வந்து இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நாகர் சிலைங்க. நாகர் சிலையில் வந்து பூ போன்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது எப்போவுமே நான் பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து பாலதண்டாயுதபாணி முருகனோட இது இருக்குது பாருங்கள். இதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது தாங்க அப்போ இருந்த நவகிரகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீடம் அமைச்சிருக்கிற முறையே அப்படி தான் இருக்குது. அதை தான் தூக்கிட்டு போய் அழகாக பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் நவக்கிரக பீடமாக இருந்திருக்கு. அதுமாதிரி இங்கே பீடம் அமைச்சிருக்காங்க. இங்கே சிம்மத்தூண் இருக்கு. இதெல்லாம் ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி இங்கேயும் ஒரு இதில் சிவலிங்கம் இருக்குது. அதாவது மாட கோவிலாக இருந்திருக்கும், பின்னால் வந்தவங்க அதை மாற்றி அமைச்சிருக்கலாம். இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு பாருங்க. சிவலிங்கம், விநாயகர், அதுக்கப்புறம் வந்து நந்தி, அது நேர தமிழ்லிங்கம் இருப்பார். இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கானைங்க, தூங்கானை அமைப்பில் தான் அமைச்சிருக்காங்க. யானையோட பின்புறம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து தூங்கானை அமைப்பு, விமானம் மட்டும். இது விமானம் கிடையாது, இது வந்து விமான அமைப்பில் வராது. தூங்கானைங்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு விமானம் மட்டும் தூங்கானையில் வச்சுருக்காங்க. அதாவது யானை பின்புறம் நம்ம பின்னாடி பார்த்தா ஒரு அமைப்பில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே அமைச்சிருக்காங்க. கல்வெட்டில் இங்கே அழிக்கப்பட்டிருக்கு. இது தென்முக கடவுள். இவங்க 2 பேரும் யாருன்னு தெரில. இல்லை இந்த ஊர்த்து வராதான்னு அந்த மாதிரியான மன்னரான்னு தெரில. அப்புறம் இங்கே 3 லிங்கம் இருக்குது. இது யாரை குறிக்குது, இது யார் வழிபட்ட லிங்கம்னு தெரில. இந்த லிங்கத்துக்கு நேராக வந்து விநாயகர் அமைச்சிருக்காங்க. ஆனால் இது 3 எந்த லிங்கம், யார் வழிபட்ட லிங்கங்கிறது தெளிவாக போடலை. அப்புறம் வலஞ்சொலி விநாயகர் சிற்பம்னு பார்த்தா இங்கே தான் ஒரு சிற்பம் இருக்குது, வேற ஒன்றும் பெருசாக சிற்பமே இல்லை. அதெல்லாம் என்ன சிற்பம்னே புரியல. கோவில் அமைப்புங்கிறது ரொம்ப சின்னது தாங்க. இப்போ ஏன் மாடக்கோவில்னு இதை சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரியான அமைச்சு போட்டுருக்கிறதுனால இதை மாடக்கோவில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது இப்போ கச்சனம் கோவிலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கச்சனம் பார்த்தாலே தெரியும் இது மாடக்கோவில், நல்லா தெரியும். அந்த காரணத்தினால இதை மாடக்கோவில் சொல்கிறாங்க. ஆனால் மாடக்கோவிலுங்கிறது இப்படி இருக்காது. அது மாடக்கோவிலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அது பின்னால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மாடக்கோவில்னு ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்கிறது இல்லை. மற்றபடி மீதி எல்லா சிலைகளும் இங்கே இல்லை, அதெல்லாம் எடுத்து போயிட்டாங்க போல். இங்கெல்லாம் சிலை அமைச்சிருக்கணும். அதாவது இங்கே தான் இந்த பைரவர் சிலையெல்லாம் வச்சுருக்கணும், அதை தான் தூக்கி அங்கே வச்சுருக்காங்க. இங்கே கூட 2 3 சில கல்வெட்டு இருக்குது.
என்னன்னு தெரில. அதே மாதிரி இந்த இதுக்கப்புறம் சிவனை மட்டும்தான் காட்டணும். காட்டலாமா வேணாமான்னு தான் யோசிக்கிறேன். காட்டணும் தான், ஆனால் பயமாகவும் இருக்குது. யாராவது அந்த நேரத்தில் வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் தெளிவாக தெரியுற சிவன் இங்கே பாரு, சுத்தமாக தெரில. இப்போ இருக்கார் பாருங்க, இதுதான் இவர் தான் திருமடலுடையான், இல்லை வேதபுரீஸ்வரர், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அவ்வளோதான், எல்லாரையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அம்மனை மட்டும் காட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சது. சில கோவிலில் எடுக்கவே முடியாதுங்க, உள்ளேயே விட மாட்டாங்க. நம்ம வெளியில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுத்தாலே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எங்கே அடுத்து இங்கே உள்ளே வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே மூடி வச்சுருவாங்க. பரவாயில்ல, இந்த கோயிலை மூடாமல் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நேரம் இருந்துச்சுன்னா அந்த தேவாதிராஜன் கோயிலும் போவேன். அதுக்கெலாம் நேரம் இருக்குமான்னு தெரில. இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து தனி சன்னதியாக வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப வெளில வச்சுருக்காங்க. அம்பாள் பேர் வந்து, இறைவி பேர் வந்து சவுந்தரநாய். இதுதான் சவுந்தரநாய். அவ்வளோதாங்க கோவில். இது எல்லாமே காட்டிட்டேன். இதுக்கப்புறம் பிராகாரம் காட்டலாம், ஆனால் பிராகாரம் தான் பூட்டி வச்சுருக்காங்க. மீதி எல்லா விஷயமும் அவ்வளோதாங்க. கோவில் வரலாறு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த நேரம் இருந்ததுன்னா இந்த தேவாதிராஜன் கோவில் போகலாம். அப்படி ஒரு வேளை நேரம் இருந்தது, அதை பார்க்க முடிஞ்சதுன்னா அதை பற்றியான காணொலி ஏதாவது இருந்தால் விஷயங்கள் இருந்தால் அதை காணொலியாக சொல்கிறேன். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.